ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாமதம் பண்ணார். எபிரேயர் 10:37 சொல்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். தாமதம் என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகும். வேலை கிடைப்பதில் தாமதமாகும் போது உண்மையிலேயே மனம் சோர்ந்து போய்விடுகிறது. எனக்கு வேலை கிடைத்தால் குடும்பத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேனே, எப்பொழுதும் நிந்தையும் அவமானமும் என்னை சூழ்ந்திருக்கிறதே என்று அநேகர் கலங்குகிறார்கள். திருமண வயதை தாண்டிவிட்ட பிள்ளைகளின் திருமண தாமதத்தை எண்ணி பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள், கலங்குகிறார்கள். வீடு கட்டுவதில் தாமதம், குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம், வரவேண்டிய பணம் வராமல் தாமதம், வேலையில் இடமாற்றம் கிடைக்க தாமதம் என்று பல்வேறு தாமதங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்களித்து நான் தாமதம் பண்ணேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஒருபோதும் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். சில தாமதங்கள் நம்முடைய நன்மைக்கேதுவாகவே மாறுகின்றன. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ரோமர் 8:28. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பதட்டப்பட்டு விடக்கூடாது, அவசரப்பட்டு விடக்கூடாது என்பதுதான். கர்த்தருடைய தாமதத்தில் அநேகர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். சிலர் முறுமுறுக்கிறார்கள், வேறு சிலரோ குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது என்று யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனை புத்தியில்லாத காரியத்தை அவர்கள் செய்ய துணிந்தார்கள். அந்த தாமதத்தை தாங்கிக் கொள்ளாமல் பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி விக்கிரக ஆராதனைக்குள் சென்றார்கள். இதனால் இஸ்ரவேலில் பலவிதமான பொல்லாப்புகள் நேரிட்டன, பல வேதனையான சங்காரங்கள் உண்டாயின. தாமதத்தின் மூலமாக உங்களுடைய பொறுமை பரீட்சிக்கப்படும் போது ஒருபோதும் குறுக்கு வழிகளை தேடி தோற்று போகாதிருங்கள். சவுல் அஞ்ஞான காரிகளையும் சூனிய காரிகளையும் தேடினதைப் போலவே அநேகர் இப்படிப்பட்ட தாமத நேரங்களில் மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் நோக்கி ஓடிவிடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், கிறிஸ்து தங்களில் இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 13:5. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமோனை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதக்காரனும் சங்கீதம் 55:22. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் 1 பேதுரு 5:7 நமக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, காத்திருக்கும் அனுபவத்தில் உங்கள் மனம் பதறுவதற்கு இடம் கொடாதிருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16. இன்றைய நினைவிற்கு ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 22, 23 மற்றும் 24 அதிகாரங்கள்.
மாலை லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 31 வசனம் முடிய. அன்புக்குரிய அந்தன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் தாமதத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.